சட்டசபையில நான் தான் அதிகமா அறந்தாங்க பேசிக்கிட்டேன். இதெல்லாம் காரணம் பேசுறதுனால தான் வேலை நடக்கும். ஊருக்கு ஒரு கட்டடம் கொடுங்க, ஒரு ஆஸ்பத்திரி கொடுங்க, ஒரு ரோடு கொடுங்க. இப்போ காரக்கோட்டைக்கு ஒரு துணை மின் நிலையம் கேட்டோம், 2 வருஷம் முன்னாடி அறிவிச்சாங்க. மரகத்தில் ஒரு துணை மின் நிலையம் கேட்டோம், அறிவிச்சாங்க. தண்ணி பிரச்சனை இருக்குன்னு கூட்டு குடிநீர் திட்டம் கேட்டோம். காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் ஒரு தொகுதிக்கு அறிவிச்சிருக்காங்க, 1800 கோடி. நம்ம ஊர்ல பைப் போட்டாலும் உப்பு தண்ணி வருது. எல்லாத்துக்கும் மேல டவுன்ல 7 மாடி கட்டடத்துல மாவட்ட தலைமை மருத்துவமனை புதுக்கோட்டையிலிருந்து அறந்தாங்கி கொண்டாங்க. நீ உடம்பு சரினா யாரும் புதுக்கோட்டைக்கோ தஞ்சாவூருக்கோ போவாங்க. நல்லா நம்ம 50 வருஷமா அந்த தொகுதியில இல்லாத அளவுக்கு அரசு கட்டம் 7 மாடி கட்டணம், 1.5 லட்சம் சதுர அடியில் சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ ஸ்கேனு, டயாலிசிஸ், பிரெக்னன்சி வார்டு, லிப்ட் வச்சு 75 டாக்டர் தான் 150 டாக்டர் வருவாங்க. 300 பெட் ஆஸ்பத்திரி வரும். இதெல்லாம் நான் அங்க டவுன்லேயே ஒரு புதிய பஸ் ஸ்டாண்டு 22 கோடி ரூபாய்க்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டாங்க 3 மாசம் முன்னாடி. டவுன்ல மாணவர்கள் இளைஞர்கள் விளையாடுறதுக்கு ஒரு மினி ஸ்டேடியம் வேலை நடந்துட்டு 3 கோடி கொடுத்து. கடற்கரையில் போனீங்கன்னா முத்துக்குடால ஒரு சுற்றுலா தலம் 3 கோடிக்கு நடந்துட்டு இருக்கு. 5 வருஷத்துல அறநாயகி தொகுதியில எங்கெல்லாம் அரசு பள்ளிகள்ல மாணவர்கள் மரத்தடியில் படிக்கிறாங்க, இல்லாட்டி தண்ணி விழுதுன்னு சொன்னாலும் அந்த ஸ்கூலுக்கு தான் நாங்க போய் ஆய்வு போனோம். 5 வருஷத்துல கிட்டத்தட்ட 110 கோடி ரூபாய்க்கு 72 வகுப்பறைகள், 26 லேப் ஆய்வகங்கள் கொண்டாந்தோம். பட்டியலிட்டு நட்ட திட்டங்கள் இருந்தாலும் பட்டியலிட்டு சொல்ல காரணம் எம்எல்ஏ சட்டசபையில பேசினாதான் இந்த காரியங்கள்லாம் சாதகமாகும். எம்எல்ஏ பேசுறதுனால மட்டும் எல்லா விஷயம் நடந்துடாது.